உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 28ஆம் தேதி 6ஆம் மாதம் 2025 மந்தவாசர யுக்தம் என்று சொல்லக்கூடிய சனிக்கிழமை. விசுவாவசு வருடம் ஆனி மாதம் 14ஆம் நாள், திருதியை திதி, பூச நட்சத்திரம், மரண யோகம், சதுர்த்தி விரதம். விநாயக பெருமானை நினைத்து சதுர்த்தி விரதம் இருக்க வேண்டிய நாள். இன்றைய தினம் ராகு காலம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய தினம் மூலம் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் சாந்தம், ரிஷபம் வரவு, மிதுனம் வெற்றி, கடகம் முயற்சி, சிம்மம் ஆதரவு, கன்னி அமைதி, துலாம் போட்டி, விருச்சிகம் உதவி, தனுசு நன்மை, மகரம் தனம், கும்பம் ஆர்வம், மீனம் மேன்மை. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, மாரகாதிபதி. மாரகாதிபதி என்ன என்பதை பற்றி இன்றைக்கு பார்க்க போகிறோம். இது ஒரு அற்புதமான ஜோதிட தகவல். நீங்கள் எல்லாரும் உங்களுடைய ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. உங்களுடைய லக்னம் என்ன என்பதை குறித்து வைத்து கொள்ளுங்கள். லக்னம் முக்கியம், ராசி அல்ல லக்னம். எல்லாட்ட ஜாதகத்திலையும் உங்களுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்கும், ஒரு ராசி இருக்கும், ஒரு லக்னம். இந்த மூன்றும் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். அநேகமாக எல்லாருக்கும் நட்சத்திரம் தெரியும். இன்னும் கொஞ்சம் பேருக்கு நட்சத்திரம் ராசியோட வடிவாக சொல்லுவீனம். எங்கேயாவது நான் விளக்கு பூசா அங்கெங்கே போய் இருக்குது பேருக்கு கேட்கல, நட்சத்திரமும் ராசியும் வடிவாக சொல்லுவீனம். இன்னும் கொஞ்சம் ஜோதிட அறிவு மிக்கவர்கள் லக்னத்தையும் குறிப்பிட்டு சொல்வார்கள். ஐயா, நான் மேஷ லக்னம், சிம்ம ராசி, இன்ன நட்சத்திரம் என்று அழகாக சொல்வார்கள். லக்னத்தையும் தெரிந்து வைத்திருப்பார்கள். லக்னம் என்றது முக்கியம். உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்து கொள்ளுங்க, இல்லை ஜோசியர்கிட்ட போகிற நேரம் கேட்டுக்கொள்ளுங்க, எழுதி வச்சுக்கொள்ளுங்க நீங்கள் என்ன லக்னம் என்று. இன்றைக்கு லக்னத்தை வச்சுத்தான் மாரகாதிபதி, பாதகாதிபதி வேற, மாரகாதிபதி வேற. பாதகாதிபதியை பற்றி நான் நிறைய சொல்லி தந்திருக்கேன், மாரகாதிபதியும் சொல்லியிருக்கேன். நிறைய பேர் கேட்குறீங்க, ஐயா நாங்கள் இப்போ தான் உங்களோட நிகழ்ச்சியை பார்க்க தொடங்கினோம் ஐயா, நீங்கள் சொல்லேக்கில் எழுதி வைக்கலான்னு சில பேர், நாங்கள் உங்களோட அந்த நிகழ்ச்சியை பார்க்கலான்னு சில பேர், நாங்கள் இப்போ கொஞ்ச காலமாக தான் பார்க்குறோம் ஐயா, எங்களுக்கு திரும்பி ஒருக்கா சொல்லித்தாங்கோ, பாதகாதிபதியை பற்றி சொல்லித்தர சொல்லி நிறைய பேர் கேட்குறீர்கள். சொல்லித்தாரன். இன்றைக்கு மாரகாதிபதி, நான் பாதகாதிபதியை பற்றி இன்னொரு நிகழ்ச்சியில் இப்போ உங்களுடைய லக்னத்தை பொறுத்து எந்த கிரகம் மாரகாதிபதி என்பதை நீங்கள் தெரிந்து வைத்து கொள்ளுங்கள். மாரகாதிபதின்ற பேர்லேயே தெரியும், மாரகம் என்றால் மரணம் என்று அர்த்தம். மாரகாதிபதி என்றால் பொதுவாக ஒரு கருத்தாக வச்சுக்கொள்ளலாம், உங்களுக்கு மரணம் தரக்கூடிய கிரகம். உடனே இந்த கிரகம்தான் மரணம் தரம்னு நான் சொல்ல வரல, மரணம் தரக்கூடிய கிரகம். இந்த கிரகம் மாரகாதிபதியினுடைய தசை நடந்தால், மாரகாதிபதியினுடைய புத்தி நடந்தால் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் குறைவு ஏற்படும், மாரகம் ஏற்படும், கண்டங்கள், தத்துக்கள், விபத்துக்கள், ஆபத்துக்கள் ஏற்பட வாய்ப்பு அதிகம். இப்போ உங்களுடைய லக்னத்துக்கு, இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், மேஷ லக்னக்காரர்களுக்கு சுக்கிரன் மாரகாதிபதியாக அமைகின்றார். மேஷ லக்னக்காரர்களுக்கு சுக்கிரன் மாரகாதிபதி. அப்போ சுக்கிர திசை நடக்கிற காலத்தில்
சுக்கிர புத்தி நடக்கிற காலத்தில் அல்லது சுக்கிரனுக்குண்டான நோய்களில் அல்லது சுக்கிரனுக்குண்டான இடத்துல அல்லது சுக்கிரனுக்குண்டான நம்பரில் அல்லது சுக்கிரனுடைய கோச்சாரத்தில் உங்களுக்கு மாரகம் ஏற்படும். அதாவது மரணம் அல்லது அதற்குண்டான கண்டங்கள் ஆயுள் பலன் நல்லா இருந்தால் மாரகத்திலிருந்து தப்பிடுவியல். கண்டங்கள், தத்துக்கள், விபத்துக்கள், ஆபத்துக்கள் ஏற்படும். நோய் நொடிகள் ஏற்படும். ஹார்ட் அட்டாக் வந்துட்டுது ஐயா, ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போனாங்க. டாக்டர் ஒரு மாதிரி என்ன காப்பாற்றிட்டார். டாக்டர் சொன்னார், ஒரு 2 நிமிஷம் நீங்கள் பிந்தி வந்திருந்தால் உங்களை காப்பாற்றி இருக்க முடியாது. அப்போ பெரிய கண்டத்தில் இருந்து தப்பினீங்க. வாகனத்தில் அடிபட்டன ஐயா, ஆட்டோ ஒன்று வந்தது, பஸ் ஒன்று வந்தது, தட்டிட்டது, ஒரு மயிர் இலையில் தப்பினேன். எதேர்ச்சியாக காலை தூக்கி இந்த பக்கம் வச்சேன். நான் அந்த பக்கம் வச்சிருந்தா அட்டிக்கு தள்ளி நான் சிறந்த இடத்துல புல்லும் முளைச்சிருக்கும். மயிர் இலையில் அந்த விபத்துலேருந்து நான் தப்பினேன் ஐயா. இப்போ கூட ஒரு விமான விபத்து ஏற்பட்டது. அதில் 200 சொச்சம் பேர் இறந்துட்டார். ஒரே ஒருத்தர் தப்பினார். அப்போ அவன் ஆயுள் பலமாக இருந்ததுனால அவ்வளவு பேர் சாயக்குள்ள ஒருத்தர் மட்டும் தப்பினான். அப்போ அந்த மாதிரி மாரகம் என்றால் மரணம் அல்லது கண்டங்கள், தத்துக்கள், விபத்தில் இருந்து மயிர் இலையில் தப்பினன் என்று சொல்லுவினான். அப்போ இதுதான் மாரகம். மாரகம் அது சுக்கிரனுக்குண்டான விஷயத்தில் உங்களுக்கு கண்டம். இப்போ 12 லக்னக்காரர்களுக்கும் எது மாரகாதிபதின்னு சொல்கிறேன். நீங்களே உங்களோட ஜாதகத்தை வச்சு இந்த மாரகம் நடக்கிற திசை புத்தி நடந்தால் உங்களுக்கு கூடாது. மாரகாதிபதி கோச்சாரத்தில் கட்டிருந்தால் கூடாது. மாரகாதிபதிக்குண்டான கிழமை உங்களுக்கு கூடாது. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சு கொள்ளலாம். மேஷ லக்னக்காரர்களுக்கு சுக்கிரன் மாரகாதிபதி. மேஷ லக்னம் மேஷ ராசிக்காரர்களுக்கு அல்ல, மேஷ லக்னக்காரர்களுக்கு சுக்கிரன் மாரகாதிபதி. ரிஷப லக்னக்காரர்களுக்கு சந்திரனும் குருவும் மாரகாதிபதி. ரிஷப லக்னக்காரர்களுக்கு அட்டமத்தில் குரு வந்தால் கவனமாக இருக்கணும். ஏனென்றா குரு மாரகாதிபதி. ரிஷப லக்னக்காரர்களுக்கு சந்திரனும் குருவும் மாரகாதிபதி. ரிஷப லக்னக்காரர்கள் 8ல் சந்திரன் இருந்தால் கவனமாக இருக்கணும். மிதுன லக்னக்காரர்களுக்கு குருவும் செவ்வாயும் மாரகாதிபதி. செவ்வாய் வாகன விபத்தையும் அக்னியில் ஆபத்து. அக்னி கண்டம்னா என்ன? நெருப்பினால் கண்டம், நெருப்பினால் ஆபத்து. மிதுன லக்னக்காரர்களுக்கு குரு செவ்வாய் மாரகாதிபதி. கடக லக்னக்காரர்களுக்கு சூரியனும் சனியும் மாரகாதிபதி. சனியும் கூடாது. கடக லக்னக்காரர்களுக்கு சூரியனும் சனியும் மாரகாதிபதி. எழுதி வச்சுக்கொள்ளுங்க. சிம்ம லக்னம் உங்களோட லக்னத்துக்கு நீங்கள் இன்றைக்கு தெரிஞ்சு கொண்டாலும் பிள்ளைகளோட லக்னம், பொண்டாட்டின லக்னம், மாமன் மச்சான் அவைகளுக்கெல்லாம் தேவைப்படும். எழுதி வச்சுக்கொள்ளுங்க. சிம்ம லக்னக்காரர்களுக்கு சுக்கிரன் ராகு மாரகாதிபதி. சிம்ம லக்னக்காரர்களுக்கு சுக்கிரனும் குருவும் மாரகாதிபதி. சிம்ம லக்னக்காரர்கள் சுக்கிரன் குரு மாரகாதிபதி. கன்னி லக்ன அன்பர்கள், கன்னி ராசிக்காரர்கள் அல்ல, கன்னி லக்னக்காரர்களுக்கு குரு சந்திரன் மாரகாதிபதி. கன்னி லக்னக்காரர்களுக்கு குரு சந்திரன் மாரகாதிபதி. துலா லக்னக்காரர்களுக்கு செவ்வாய் மாரகாதிபதி. துலா லக்னக்காரர்கள் செவ்வாய்க்கிழமை கவனமாக இருக்கணும். மாரகாதிபதிக்குண்டான நம்பர், மாரகாதிபதிக்குண்டான கிழமை, மாரகாதிபதிக்குண்டான திசை, மாரகாதிபதிக்குண்டான கோச்சாரம், இதிலெல்லாம் உங்களுக்கு ஆபத்து வரலாம், நோய் வரலாம். மாரகாதிபதிக்குண்டான காரகம் செவ்வாய்க்கு அதிபதி, நெருப்புக்கு செவ்வாய் காரகம், அதனால் நெருப்புனால் ஆபத்து வரலாம். வாகனத்துக்கு செவ்வாய் அதிபதி, அதனால் வாகனத்தினால் ஆபத்து வரலாம். அதெல்லாம் பார்த்துக்கொள்ளுங்க, அந்த மாதிரி நினைச்சுக்கொள்ளுங்க. விருச்சிக லக்னிக்காரர்களுக்கு சனி புதன் மாரகாதிபதி. விருச்சிக லக்னக்காரர் பாதகாதிபதி வேற, மாரகாதிபதி வேற, ரெண்டையும் போட்டு குழப்பிக்கொள்ளாதீங்கோ. நான் இன்றைக்கு பாதகாதிபதியை பற்றி பேசல, மாரகாதிபதியை பற்றி பேசுகிறேன். விருச்சிக லக்னக்காரர்களுக்கு சனி புதன் மாரகாதிபதி. தனுஷு லக்ன அன்பர்களுக்கு, தனுஷு தனுசு ராசியில் தனுசு லக்னக்காரர்களுக்கு புதன் சுக்கிரன் மாரகாதிபதி. 9 கிரகத்தில் எது வேணும்னாலும் கெட்ட கிரகம்தான் வரணும்னு இல்லை, சுபரும் மாரகாதிபதியாக வரலாம். தனுசு லக்னக்காரர்களுக்கு புதன் சுக்கிரன் நல்ல கிரகங்கள் ரெண்டும், ஆனால் உங்களோட லக்னத்துக்கு மாரகாதிபதி.
மகர லக்னக்காரர்களுக்கு சனி சந்திரன் மாரகாதிபதி. மகர லக்னக்காரர்களுக்கு சனி சந்திரன் மாரகாதிபதி. கும்ப லக்னக்காரர்களுக்கு செவ்வாய் புதன் மாரகாதிபதி. கும்ப லக்னக்காரர்களுக்கு செவ்வாய் புதன் மாரகாதிபதி. கடைசி லக்னம் மீன லக்னக்காரர்களுக்கு புதன் சனி மாரகாதிபதி. மீன லக்னக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்க. மீன லக்னக்காரர்களுக்கு சனீஸ்வரன் மாரகாதிபதி. சனீஸ்வரன் சும்மாயே கெட்ட கிரகம், உங்களுக்கு மாரகாதிபதியாக வந்திருக்கிறார். சனிக்கிழமை கவனமாக இருக்கணும், சனி திசையில் கவனமாக இருக்கணும், சனி புத்தியில் கவனமாக இருக்கணும், அட்டமத்து சனியில் கவனமாக இருக்கணும், ஏழரை சனியில் கவனமாக இருக்கணும், கண்டச்சனியில் கவனமாக இருக்கணும், அர்த்தாஷ்டம சனியில் கவனமாக இருக்கணும், சனிக்குண்டான நம்பர் 8ஆம் தேதியில் கவனமாக இருக்கணும். மீன லக்னக்காரர்களுக்கு சனி புதன் மாரகாதிபதி. இப்போ 12 லக்னக்காரர்களுக்கும் எந்தெந்த கிரகம் மாரகாதிபதி கண்டங்களையும் தத்துக்களையும் விபத்துக்களையும் ஆபத்துக்களையும் மரணத்தையும் தரும் என்று நான் சொல்லியிருக்கிறேன். மரணத்தை பற்றி சில ஆராய்ச்சிகள், நிறைய பேர் இறந்து போனதுக்கு பிறகு அவர்களுடைய ஜாதகத்தை எடுத்து எப்படி இறந்தார்கள்னு பார்த்தா மாரகாதிபதியினுடைய திசையில் இறந்திருப்பார்கள், மாரகாதிபதியினுடைய புத்தியில் இறந்திருப்பார்கள், கோச்சாரப்படி மாரகாதிபதி கெட்டுப்போன இடத்துல இறந்திருப்பார்கள், மாரகாதிபதிக்குண்டான கிழமையில் இறந்திருப்பார்கள், மாரகாதிபதிக்குரிய நண்பர்களில் இறந்திருப்பார்கள், மாரகாதிபதிக்குண்டான நோய்களினால் காரகத்தினால் இறந்திருப்பார்கள். இப்படி நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன். என்ன நேயர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.